தமிழ் சினிமாவுல காமெடி ஜாம்பவானான கவுண்டமணிய யாராலுமே மிஞ்சவே முடியாது. தனக்கென்று தனி அடையாளத்தையும் வகுத்து கொண்டவர். காமெடி மட்டுமில்லாமல் ஹீரோவாகவும் வில்லனாகவும் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலுமே நடித்து ரசிகர்களை தன் பக்கம் ஈர்த்திருக்காரு. இவருடைய காமெடி காம்பினேஷன் இல்லாத தமிழ் சினிமாவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும் அளவிற்கு படங்கள்ல நடிச்சிருக்காரு. இவருடன் நடிக்காத ஹீரோக்களே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும் அளவிற்கு எல்லா ஹீரோக்களுடனுமே நம்ம கவுண்டமணி அவர்கள் இணைந்து நடிச்சிருக்காரு. ஹீரோயின்களுமே கவுண்டமணியுடைய காமெடிக்கு சிரிக்காமல் இருக்க முடியாது. ஷூட்டிங் ஸ்பாட்டிலேயே அந்த அளவிற்கு காமெடி பண்ணுவார் அப்படின்னு பலருமே மேடைகள்ல ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. சோ அப்படிப்பட்ட காமெடி ஜாம்பவானான கவுண்டமணி அவர்களுக்கு வயதாகிவிட்டது அப்படின்றதுனால அவருடைய படங்களை கம்மி பண்ணிட்டாரு. சோ ரீசெண்டாக கூட ஹீரோவாக ஒரு சில படங்கள் பண்ணாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா மீண்டுமே நம்ம கவுண்டமணி அவர்கள் முக்கிய பிரபலம் ஒருவருடைய படத்துல கமிட் ஆகியிருக்காராம். சோ அவர் வேற யாருமே இல்ல, நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் தான். ரஜினி சார் பாத்தீங்கன்னா தற்போது கூலி படப்பிடிப்புல ரொம்பவே பிஸியாக இருக்காரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா ஜெயிலர் படத்துடைய 2ஆம் பாகத்துல இணைய இருக்காரு. சோ இந்த படத்துல தான் காமெடி ஜாம்பவானான நம்ம கவுண்டமணி அவர்கள் இணைஞ்சிருக்காரா. சோ இவர் இணைந்ததற்கு முக்கிய காரணமே நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் தானாம். ரஜினிகாந்த் அவர்களை நேர்ல சென்று கவுண்டமணியை அணுகியதாகவும் சோ அதன் பிறகுதான் கவுண்டமணி அவர்கள் இந்த படத்துல கமிட் ஆகியிருக்காரா. சோ இந்த செய்தி தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தியாக வெளியாக இருக்கு. இதனை சமூக வலைதளங்கள்ல ஒரு சில ரசிகர்களுமே கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.